இன்னும் 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர்ற இந்த ஆள் பார்த்தா தெரியுது. சில பேர் அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. உதயச்சந்திரன் சார் ஒரு பெரிய எழுத்தாளர். அந்த புக்கு மாபெரும் சபைன்னு புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்கிறதில்ல, ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க. அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் கண்டினியூஸ் அது குரல் பத்தி எதை பத்தி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர்ற இந்த ஆள் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா.